பாரதிய ஜனதாவில் இணைய தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்றும் ஆனால் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு பயன் தரும் வகையில் விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். வரும் மே மாதத்துக்குள் இந்திய படைகள் மாலத்தீவில் இருந்து வெளியேறும் என்று அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் கொடுத்தால் அரசியலில் இருந்தே விலகத் தயார் என்று ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்ற ஸ்பெயின் தமிழர்களுடன் முதல்வர எனும் நிகழ்வில் அந்நாட்டில் வாழும் தமிழர்களிடையே முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உங்களின் தாய் மண்ணான தமிழ்நாட்டிற்கு முடிந்தளவு உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு வெற்றி பெற்றுள்ளது. 47 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் சம்பை சோரன் பெரும்பான்மை பலத்தை நிரூபித்தார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை கண்டித்து வரும் 10ஆம் தேதி பாம்பனில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். மாதந்தோறும் தாமதமின்றி ஓய்வூதியம் வழங்கவில்லை என்றால் கோட்டை நோக்கி போராட்டம் தொடரும் என காமராசர் பல்கலைக்கழக ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்தது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் சம்பவம் என உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதோடு ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் செயலாக பார்ப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து கூறியுள்ளது. தேர்தல் தொடர்பான பணிகள் அல்லது பிரச்சார செயல்பாடுகளில் குழந்தைகளை பயன்படுத்துவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் அமைப்புகளுக்கு எச்சரிக்கை விடுத்து தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது.